பூஜ்ய ஸ்ரீ லாலாஜி மகாராஜ் அவர்களது 153வது பிறந்த நாள் ஆண்டு விழாவை முன்னிட்டு வழங்கப்பட்ட அருள் செய்தி 2026 பிப்ரவரி 1, 2 மற்றும் 3 ஆகிய தேதிகள். கண்கார் சாந்திவனம். பிளவுற்ற இதயம். நேத்திக்கு நம்ம படிக்கும் பொழுது பிரேயா மற்றும் ஸ்ரேயா இந்த இரண்டுக்கும் இடையிலான போராட்டம். இதுல எந்த நேரத்துல எது, அதாவது தெய்வீகத்தை உணர்வதற்கான ஒத்திசைவின்றி இருக்கின்ற ஒரு இதயமானது மகிழ்ச்சியை நாடி அந்த போராட்டத்துல தோல்வி அடைகிறது. இதுக்கு காரணம் இதயத்துடைய ஒரு பாதி மேலான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டாலும் இன்னொரு பாதி இந்த கீழ்நிலையான விஷயங்கள்ல ஆசையை பற்றி கொண்டிருக்கிறது. நம்முடைய அபியாசிகளும் கூட இப்படி தாங்கள் சிக்குண்டு இருப்பதை அவர்களே காண்கின்றார்கள். இதுதான் நேற்றுக்கு நம்ம கடைசியா படிச்சது. இது எப்படி, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், நாம எப்படி இந்த கீழ்நிலை விஷயங்களோட நாம இணைந்திருக்கிறோம் என்பதை எதை வைத்தெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்றால், அவர்கள் தியானம் செய்கின்றனர், மாலை நேர சுத்திகரிப்பு செய்கின்றனர், 10வது நியமத்தை பின்பற்றுகின்றனர், இரவு உறங்க செல்வதற்கு முன் தாங்கள் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கோரி அதே தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டோம் என உறுதி எடுக்கின்றனர். இது எல்லாமே நம்ம செய்யறோம். இருப்பினும் அது தொடர்ந்து நிறைவேற்ற தவறவிடப்படுகிறது. இதுல என்னன்னா, மாஸ்டர் ரொம்ப பர்ஃபெக்டா சின்சியரா செய்யற அபியாசியை சொல்றாரு. நம்ம இதுவே தொடர்ச்சியா செய்யறது கிடையாது. தியானமே செய்யறோம், ஆனா தொடர்ச்சியா செய்யறது கிடையாது. சுத்திகரிப்பை செய்யறோம், ஆனா தொடர்ச்சியா செய்யறது கிடையாது. 10வது நியமத்தை பின்பற்றி மன்னிப்பு கேட்கறோம், ஆனா அதுவும் தொடர்ச்சியா செய்யறது கிடையாது. இதுலயே நம்ம கிட்ட தொடர்ச்சி இல்லாம இருக்கு. இது ஒரு விதம். இன்னொன்னு அவரு என்ன சொல்றாரு மாஸ்டர் அப்படின்னா, இதெல்லாம் செய்தாலும் கூட அந்த என்ன செய்யறோமோ அந்த விஷயத்து மேல நம்ம ஒரு தொடர்ச்சியான விளைவு மேல நம்ம ஒரு கவனம் செலுத்துறது இல்லை அப்படிங்கிறாரு. எப்படின்னா, இப்ப தியானம் பண்ணும் பொழுது மாஸ்டர் மனசுல வச்சுக்கிறோம். அந்த ஒரு நினைவை அடுத்து தியானம் முடிஞ்ச பிறகு தொடர முயற்சி பண்றோமானா இல்ல. சுத்திகரிப்பு பண்ணும் பொழுது தேவையற்ற விஷயங்கள்ல இருக்கிற ஈடுபாட்டெல்லாம் விட்டுட்டு அந்த அழுக்கெல்லாம் வெளியில தள்ளிட்டு நான் தூய்மை ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த தூய்மையை தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றோமானா இல்ல. அப்புறம் இரவு நேர பிரார்த்தனையில நான் இந்த மாதிரிலாம் தவறுலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இது மாதிரி செய்ய மாட்டேன் சங்கல்பம் பண்றேன். ஆனா செய்ய மாட்டேன்னு சொன்ன அதே விஷயத்த செய்யாமலேயே இருக்கமானா இல்லை. ஸோ 2 விதமாகவும் நம்மகிட்ட ஒரு தொடர்ச்சியற்ற தன்மை. அதாவது ஒண்ணு பயிற்சி செய்வதிலேயே தொடர்ச்சியற்ற தன்மை, இன்னொன்னு அந்த பயிற்சியின் போது உருவான மனநிலையை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வதில் ஒரு தொடர்ச்சியற்ற தன்மை. 2மே இருக்கிறது. ஆனா இது 2 ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட். நீங்கள் விளைவுகளை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்ள முயற்சி பண்ணா பயிற்சி தொடர்ச்சியாக, அல்லது பயிற்சியை தொடர்ச்சியாக செய்ய முயற்சி பண்ணா அதனால் ஏற்படுற விளைவுகளும் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுதான் இதுல உள்ள அந்த ஒரு சூட்சுமம். இருப்பினும் அது தொடர்ந்து நிறைவேற்ற தவறவிடப்படுகிறது. ஒவ்வொரு முறை தவறவிடப்படும் போதும் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. நம்பிக்கை குலைகிறது, மனோசக்தி பலவீனமடைகிறது. சுதந்திரம் என்பது மற்றவர்களுக்கானது, தங்களுக்கானது அல்ல என்பது போன்ற ஒரு விரக்தி உணர்வு வேரூன்ற தொடங்குகிறது. இதில் தவறு எங்கு நிகழ்ந்தது? இந்த இடம் ரொம்பவும் நம்ம கவனிச்சு படிச்சு நம்மளை நாமே சரி செய்து கொள்வதற்கான ஒரு பத்தி இந்த இடம். Each broken promises extract a toll. Confidence erodes, willpower weakens, subtle despair begins to settle, a sense that perhaps freedom is meant for others but not for them. இது நமக்கு புரியாததுனாலதான், இதை நாம சரியாக புரிந்து கொண்டு நம்ம மனதை கையாளாததுனால்தான் பெரும்பாலும் அபியாசிகள்கிட்ட ஒரு குற்ற உணர்வோ அல்லது விரக்தியோ அல்லது அலட்சியமோ
3ல ஏதோ ஒண்ணு வந்துருது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்து அதுல விளைவுகள் சரியாக இருந்தால், திரும்பி அந்த விஷயம் செய்வதற்கு மனம் தூண்டப்படும். வேலை செய்றேன். அந்த வேலைக்கு சம்பளம் கிடைக்குது. உடனே சந்தோஷமா அடுத்த நாள் வேலைக்கு போறேன். திரும்பி வேலை செய்றேன். அன்னைக்கு சம்பளத்தோட பாராட்டு கிடைக்குது. திரும்பி நான் அடுத்த நாள் வேலைக்கு போறேன். இந்த வேலை செய்யும் பொழுது நான் செய்த வேலையினால அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்கிறேன். அந்த சந்தோஷத்துல ஒரு நாள் வேலைக்கு போறேன். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு செல்வதற்கு ஒரு தூண்டுதல் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அதனால என்னால அந்த வேலையை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை வருது. அதனால அந்த வேலையை சிறப்பா செய்றேன். இப்படிலாம் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டால் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மனதுல நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். இப்ப இன்னைக்கு 2 நாள் 3 நாள் தியானம் பண்றேன், 4 நாள் தியானம் பண்றேன். நல்ல விளைவுகள் ஏற்பட்டால் தியானம் பண்றதுல நம்பிக்கை வரும். மாத்திரை சாப்பிடுறேன். சாப்பிட சாப்பிட உடம்பு சரியில்லைன்னு சாப்பிட சாப்பிட நல்லா ஆயிட்டு வந்துச்சுன்னா எனக்கு நம்பிக்கை வரும். சாப்பிட்ட உடனே இன்னும் உடம்பு மோசமானுச்சுன்னா நம்முடைய நம்பிக்கை குலைகிறது. அடுத்தது, இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற அந்த மனோசக்தி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடைகிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு நம்மளால இதெல்லாம் முடியாது, இது நமக்குரியது இல்லை அப்படிங்கிற மாதிரி விரக்தி, ஆழமான ஒரு விரக்தியோடு சேர்ந்து ஒட்டுமொத்தமா அதுல இருந்து அதாவது அதன் மீது இருக்கிற பற்று, அதாவது பற்றற்றதன் மீது இருக்க வேண்டிய பற்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட போக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம இப்படி ரொம்ப மேலோட்டமா ஒரு கருத்துவா பார்க்காம சாதாரணமாக காலையில எழுந்திருக்கிறதுங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைகளை பார்த்தோம்னால தெரியும். இப்ப நான் இரவுல ஒரு சங்கல்பம் பண்றேன், அதிகாலையில நான் எழுவேன். இந்த சங்கல்பத்தை செயல்படுத்துறதுக்கான சரியான நேரம் அடுத்த நாள் விடியற் காலை. எத்தனை மணிக்கு நான் சொன்னேனோ அத்தனை மணிக்கு எழுந்துடும். உடம்பு சரியில்லை, உடம்பு வலிக்குது, தலைய வலிக்குது, இல்ல சரியா நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்ல, 2 தடவை நைட்ல எந்திரிச்சிட்டேன், டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அது காரணங்கள். எழுந்திருக்கணும்னா எழுந்திருச்சு முகம்லாம் கை கால்லாம் கழுவிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆக்டிவா இருந்துட்டு அப்புறம் கூட நீங்க திரும்பி படுக்கலாம். ஆனால் அப்படி நாம் எழுந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சங்கல்பம் பண்றேனோ அந்த சங்கல்பத்தை என்னால நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கை வரும். முதல் விஷயம். இந்த நம்பிக்கை வலுப்பட வலுப்பட நான் எதை சங்கல்பம் செய்தாலும் அதை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற அந்த மனோசக்தி அது வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னால நான் நினைக்கிறதெல்லாம் செய்திட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி, நான் நினைச்சேன்னா முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியான உள்ளார்ந்த உற்சாகம் பொங்க ஆரம்பிக்கும். இது நான் காலையில எழுந்திருக்கணும்னு முடிவு பண்ணி எழுந்திருச்சிட்டேன். அது என்னைக்கு நான் சங்கல்பம் பண்ணாலும் அன்னைக்கெல்லாம் அதை செஞ்சுக்கிட்டே வர்றேன் அப்படிங்கும் பொழுது அது மிக சரியாக பலனளிக்குது. இப்ப அதை அப்படியே ஆப்போசிட்டா நினைச்சு பாருங்க. இப்ப நான் ஒவ்வொரு முறையும் காலை எழுந்திருக்க வேண்டும்னு நினைக்கிறது அல்லது அலாரம் வைக்கிறது, ஆனால் அந்த எழுந்திருப்பதை தவற விடுவது. அலாரம் அடித்த பிறகு அதை அணைத்து விட்டு தூங்குவது. இதை நான் ஒவ்வொரு முறை செய்யும் பொழுதும் இது நெகட்டிவா ஒரு விளைவை ஏற்படுத்துது. முதல் விஷயம் என்னன்னா, நான் நைட்டு என்ன படுத்து தூங்கும் பொழுது என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கே இருக்காது. அப்ப நான் இது உள் மனசு கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்ப என்னுடைய உள் மனசு என்ன பண்ணுது? முதல்ல நம்பிக்கை இழக்கிறது. அதாவது நான் ஒரு வேலையை எடுத்தேன்னா செஞ்சு முடிப்பேங்கிற நம்பிக்கையை நானே இழக்கிறேன். ஏன்னா நான் சொன்னதை நானே செய்யல. இப்ப நம்ம ஒருத்தட்ட ஒரு வேலை கொடுக்குறோம், அந்த வேலையை அவர் சரியா செய்யல அல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுட்டார். அப்ப என்ன நடக்கும்? நமக்கு அவர் மேல நம்பிக்கை போயிடும். அவர் சரின்னு சொன்னா கூட அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்காது. இப்ப இதேதான் நமக்கு நாமே செய்துக்கிறோம். நான் நைட்டு காலையில எழுந்திருப்பேன்னு சொல்றேன், ஆனா அதை நான் செய்யறது இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு நம்பிக்கை போயிடும். அடுத்தது வில் பவர் போயிடும். சாரிஜி மகராஜ் கிட்ட மனோசக்தியை வளர்த்து கொள்றதுக்கு வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்க ஏதாவது வழி சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு இப்படி சாதாரணமா உட்கார்ந்து பேசுறப்ப அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம் இல்லையா, அது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒருத்தர் கேட்கிறார், மாஸ்டர் வில் பவரை இன்க்ரீஸ் பண்ண என்ன வழி? காலையில
எழுந்திருக்கிறீங்க இல்லையா, எழுந்திருக்கிறதுக்கு அலாரம் வச்சுட்ட அப்படின்னா அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு முழிப்பு வரணும். அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடி பழக்கப்படுற அப்படின்னா அந்த அலாரம் அடிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இமீடியட்டா எழுந்திரிச்சிடும். இதை மட்டும் நீ செய். உடனே எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்துரு. இதுதான் வில் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழி அப்படின்னு அந்த அந்த ஒரு 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 யங் பாய் தான் கேட்டது. அவனுக்கு அந்த வழி சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, காலையில எப்படி எழுந்திருக்கிறோம் நம்ம கவனம் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த அலாரம் அடிச்ச உடனே அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருப்போம். அப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சா என்ன அப்படின்னு நினைப்போம். இப்படி ஒரு 10 நிமிஷம் தூங்குமே, நைட்டே தூங்கலையே சரியா அப்படின்னு இப்படி எல்லாம் ஒரு சிந்தனையா வந்து, அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அப்புறம் புக் ரீடிங்க்கு எந்திரிக்கணும், அப்புறம் லேட் ஆயிடும். அது லேட்டானா என்ன, அப்புறம் யூடியூப்ல போடுவாரு பார்த்துக்கலாம். இப்படி எல்லாம் ஒரு சிந்தனை நமக்குள்ளார வர ஆரம்பிக்கும். இப்ப எந்திரிச்சிட்டோம்னா ரொம்ப டயர்ட் ஆயிடும், நம்ம வேலைக்கு போனோம்னா ஆபீஸுக்கு போய் தூக்கம் வரும். இதெல்லாம் மனசு காலம்பரை சொல்லும். இதெல்லாம் கேட்போம். நம்ம கேட்டுக்கிட்டு சரின்ட்டு படுத்துக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த செய்வேன், செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறதுக்கான அந்த வில் பவர், அது மேல இருந்த விருப்பம் பலவீனமாயிடும். ஸோ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்ய தவறும் பொழுது முதல்ல நம்பிக்கை போகுது. அப்புறம் அதை என்னால செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த அந்த தன்னம்பிக்கை போனதுனால என்னுடைய வில் பவர் வீக் ஆயிடுது. வில் பவர் வீக்காக ஒரு காலகட்டம் போகும் பொழுது காலம்பறையாவது எந்திரிக்கிறது அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை வருது. இல்லைன்னா 2 விதமா இருக்காங்க. காலையில எழுந்திருக்கிறத பத்தி உயர்வா பேசுவாங்க, ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களே நடிக்க ஆரம்பிச்சு வீணா போயிடுவாங்க. இன்னொரு பங்கு அவங்களுக்கு துணை சேர்ப்பாங்க. காலம்பரை எந்திரிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க, எப்ப எந்திரிச்சா என்ன அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்குள்ள நடந்துகிட்டு இருந்தாலும் என்ன உண்மையிலேயே நடக்குதுன்னா, நம்பிக்கை குறையுது, வில் பவர் வீக் ஆகுது. அந்த சுதந்திரம்னா என்னன்னா, இந்த இடத்துல ஏன் சுதந்திரத்தை பத்தி பேசுறாருன்னா, ஒரு காலமுறை எந்திரிக்கணும்னா நம்மளுடைய சுகத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்று இருந்தாதான் எந்திரிக்க முடியும். உடல் சுகத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்கள் தான் எந்திரிக்க முடியும். அதுக்கு கட்டுண்டு கிடப்பவர்கள் அது இருக்கிற பக்கம் தானே போயாகணும். அப்ப நம்ம இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு நிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம். நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா. என்னால நாக்கு கட்ட முடியாது, என்னால கண்ணை கட்டிக்க முடியாது, அதாவது சீரியல் பார்க்காம இருக்க முடியாது, இல்லைன்னா சினிமா பார்க்காம இருக்க முடியாது, என்னால நல்லா சாப்பிடுறது, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம்ப்பா. சாப்பாடு லேட்டா கூடாது, சாப்பாடு டேஸ்டா இருக்கணும், சாப்பாடுதான் முதல்ல, அப்புறம் தான் மற்றதெல்லாம். நாக்க கட்ட முடியாது. அப்ப நான் அதுக்கெல்லாம் அடிமையா இருக்கேன்னு அர்த்தம். அப்ப அதெல்லாம் நம்மளால முடியாது, எனக்கானது அல்ல, அந்த விஷயம்லாம் நம்ம ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, தங்களுக்கானது அல்ல என்பது போன்ற உணர்வு, ஒரு விரக்தி உணர்வு வர தொடங்கும். இது காலையில எழுந்திருக்கிறதுக்கு சொல்லலாம், அல்ல ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு சொல்லலாம். இப்ப நம்ம முன்னோர்கள் இந்த விரதம் கொண்டு வந்தது, காலையில எழுந்திருக்க சொன்னது, இது எல்லாமே நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய மனோசக்தியை பெருக்கிக் கொள்வதற்கு, நாம கீழ்நிலை உணர்வுகள்ல இருந்து விடுபடுவதற்கான பயிற்சியா தான் அதை வைக்கிறாங்க. இப்ப நம்ம அதை புரிந்து கொண்டு அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய மனோசக்தி பல மடங்கு அதிகமாகுது. தொடர்ச்சியாக ஒரு விளைவை நம்ம ஏற்படுத்த தவறும் பொழுது இதெல்லாம் குறையுது. இப்ப 2 ஓநாய்கள் பத்தி பேசுறாரு. இது ஒரு ஃபேமஸ் கோட்டு தான். ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் மறைந்திருக்கின்ற 2 ஓநாய்களை பற்றி பல கலாச்சாரங்களின் வழிவந்த பழமையான போதனை ஒன்று உள்ளது. ஒரு ஓநாய் நமது உயர்நிலை இயல்புகளை குறிக்கிறது. அந்த உயர்நிலை இயல்புகள் என்னன்னா, பேஷன்ஸ், கைண்ட்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், டிசிப்ளின், லவ் டு த இட்டர்னல் ஒன். ரொம்ப எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது. பொறுமையா இருக்கிறதுக்கு நாம சில விஷயங்கள்ல இருந்து விடுபட்டுருக்கோம். விடுபட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால பொறுமை காக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பொறுமை இழந்து விடும். எந்த விஷயங்கள்ல இருந்து விடுபட்டிருக்கணும்? விடுபட்டு இருக்கிறதுக்கும் பொறுமையா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா,
ஒரு விஷயத்து மேல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னா, அந்த விஷயம் அழிக்கப்பட்டாலோ அல்ல அந்த விஷயத்துக்கு ஒரு சங்கடம் நேர்ந்தாலோ என்னால தாங்க முடியல. உடனே பொறுமை போயிடுது. வெகுண்டு எழுறேன். அதை எப்படி நீ அழைச்ச? எது இப்படி இதை கலைச்ச? வீட்ட அடுக்கி வைக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு உங்களுக்கு வந்து வீடு டிசிப்ளினா ரூம் மேல அட்டாச்மெண்ட் இருக்கு. உங்க ரூம் மேல. அதை யாராவது கலைச்சிட்டா நீங்க பொறுமை இழந்து விடுகிறீர்கள் வச்சுக்கோங்க. இதுல என்னங்க தப்பு? ரூம் வந்து நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறது ரைட்டு தான். ரைட்டு தான். ஆனா ரூமை வந்து யாராவது கலைச்சிட்டா திருப்பி அடுக்கவே முடியாதா? இதுல என்னத்துக்கு பொறுமை குறையுது? அப்ப நீங்க வந்து அது நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வை தாண்டி அதன் மீது உங்களுக்கு என்ன வந்துருது அப்படின்னா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. ஸோ உயர்நிலை இயல்புகள் அப்படிங்கிறவ இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகியிருக்கும். அப்ப அதுக்கு என்ன ஆகும்னா முதல்ல பொறுமை இருக்கணும். அது ஒரு உயர்நிலை இயல்பு. அடுத்தது கைண்ட்னஸ், அன்பு, கனிவு, எல்லோர் மேலையும் எல்லாரையுமே வந்து தவறு செய்யறவங்களா இருந்தாலும் சரியானது செய்யறவங்களா இருந்தாலும் எல்லார் மேலையுமே ஒரு முதல்ல ஒரு அன்பான ஒரு பார்வை இருக்கணும். அடுத்தது உண்மை, ட்ரூத்ஃபுல்னஸ், அடுத்தது டிசிப்ளின். இதையெல்லாம் தாண்டி எப்பொழுதும் நிலைத்து நீடித்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த சத்திய நிலை மீதான அன்பு. இதெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் உயர்நிலை அப்படின்னு சொல்றோம். நமக்குள்ளார இந்த பண்புகள் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம ஹார்ட்ல ஒரு ஓனாய் இப்படி இருக்கு. அந்த ஓனாய் ரொம்ப பிரைட்டா இருக்கு. அந்த ஓனாயோட கண்கள் எப்பயும் மேல் நோக்கி இருக்கு. அது எப்பயும் உயர்வான விஷயங்களை சிந்திக்கிறது. உயர்வானவராக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுகிறது. உயர்வானவனாக நான் இருக்கணும் அப்படின்னு இயங்குது. இதெல்லாம் ஒரு ஓநாய். இன்னொரு ஓநாய் நம்முடைய கீழ்நிலை இயல்புகளை குறிக்கிறது. அதுகிட்ட என்ன இருக்கு? அது வந்து எப்பயுமே வந்து ஒரு திடீர்னு தூண்டப்படுற எந்த ஒரு விஷயத்துக்கும் இரையாக கூடிய இம்பல்ஸோட இருக்கு. உணர்ச்சி வசப்படுது. எதுக்கு எனக்கு இது கிடைக்கல, என்னால இது செய்ய முடியல, எனக்கு இது இல்லாம போயிடுச்சு அப்படின்னு உள்ளுக்குள்ளார புழுங்குது, ஏங்கி தவிக்கிறது. எதுக்காகன்னா கீழ்நிலையான சந்தோஷத்துக்காக. மூணாவது, அதுக்குள்ளார உண்மைக்கு பதிலாக வஞ்சகம் குடியிருக்கிறது. தனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்க கூடாது, அல்லது வெளியில வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளார வேற மாதிரி மாத்தி காட்டி நடிக்கிறது. இதெல்லாம் வந்து வஞ்சகத்துக்குள்ளார அடக்கம். அதுக்கப்புறம் புலன்பாட்டங்கள், இன்டெலிஜென்ஸ். புலன்களுக்கு சந்தோஷம் தர்ற விஷயங்கள்ல மூழ்கிறது. நிலையற்ற விஷயங்கள் மேல வீடு, வாசல், மனைவி, மக்கள், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இது மேல வந்து ரொம்ப டீப்பா அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது. இதெல்லாம் இன்னொரு ஓநாயோடைய விஷயம். அந்த ஓநாய் எப்பயும் அது கண்கள் கீழ் நோக்கி இருக்கு. அது எப்பயும் ஒரு டாக்டர் வேர்ல்ட தன்னை சுத்தி ஒரு இருட்டான தன்மையை வைத்துக் கொள்ளுகிறது. அதுக்குள்ளார எப்பயுமே ஒரு முகத்துல வந்து ஒரு அதனுடைய செயல்பாட்டுல வந்து எப்பயுமே குரோதம், வஞ்சகம் அந்த மாதிரியான விஷயங்களோடு சேர்ந்த ஒரு தன்மை இருக்குது. அதை சுத்தி இருள் சூழ்ந்திருக்கு. இந்த ரெண்டு ஓநாய்களும் நம்ம இதயத்துக்குள்ளார இருக்கு. அப்ப எந்த ஓநாய் நமக்குள்ளார இருந்து செயல்படுது? இந்த ரெண்டு ஓநாயுமே வெவ்வேறு நேரங்கள்ல நமக்குள்ளார இருந்து செயல்படுகிறது. அப்பதான் அந்த அழகா அந்த விஷயத்த சொல்றாரு. ஒரு இளைஞன் தன்னுடைய மூத்தவரிடம், தன்னிட வயதுக்கு மூத்த ஒருத்தர்கிட்ட கேட்கிறாரு, என்கிட்ட இருக்கிற ரெண்டு ஓநாயில் எந்த ஓநாய் வெற்றி பெறும்? அது வந்து நம்ம பல பதில்கள் சொல்லலாம். ஆனா எல்லா நேரத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு பதில வந்து அந்த மூத்தவர் சொல்றாரு, அந்த முதியவர் சொல்றாரு, எதன் மீது கவனம் செலுத்துகிறோமோ அதுதான் வெற்றி பெறும். அதை விட ரொம்ப முக்கியம் சொன்னா, எதுக்கு நீ சோறு போடுறியோ அதுதான் ஜெயிக்கும். அந்த வார்த்தைகள் வந்து அது இதுக்குள்ளார சரியான வார்த்தைகள் இல்லை. எதுக்கு நீ ஃபீட் பண்றியோ, எதுக்கு நீ வந்து உணவளிக்கிறாயோ, எந்த ஓநாய்க்கு நீ சாப்பாடு போடுறியோ அந்த ஓநாய் தான் வந்து ஜெயிக்க போகுது. இப்ப நான் எனக்குள்ளார இருக்கிற எந்த ஓநாய்க்கு சாப்பாடு போடுறான் தினமும்? ரெண்டு ஓநாய் இருக்கா? பிரிச்சுக்கிட்டேன்னா ஒரு ஓநாய் வந்து ஒளிமயமாக மேல் நோக்கியதாக வளர்ச்சியை நோக்கியதாக இருக்கா?
அதுக்கு நான் சாப்பாடு எப்படி போடுறது? தியானத்தின் மூலம் போடலாம், சுத்திகரிப்பு மூலம் போடலாம், பிரார்த்தனை மூலம், சத்சங்கத்துல கலந்துக்கிறது மூலம், சர்வீஸ் பண்றது மூலமா, இது மூலமாகலாம் இந்த ஓநாய்க்கு சாப்பாடு போடுறோம். சரி, அப்ப அந்த ஓநாய் உயிர்ப்போட இருக்க தொடங்குது. அதே நேரத்துல அதே அளவுக்கு இன்னொரு ஓநாய்க்கும் நான் சாப்பாடு போடுறேன். இப்ப அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறேன், எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அவங்கள மாதிரி இல்லையே. ஏன்னா அதாவது வந்து உலக வாழ்க்கையில பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, அவனை பார்த்து ஏங்கக்கூடாது, அந்த ஏக்கத்தினால எனக்கு வந்து மனதுல பாதிப்பு வரக்கூடாது, அதுக்காக நான் தியானத்துல போய் என்னை மாத்திக்கணும்னு வர்ற ஒருத்தர், தியானத்துக்கு வர்ற ஒருத்தர் நல்ல ஒரு புது 2 வீலர் வச்சிருக்கிறாரு, புது கார்ல வந்து இறங்குறாரு, அவரை மாதிரி நம்மளும் கார்ல வந்தா நல்லா இருக்குமே, நம்மளால வர முடியலன்னு திரும்பி ஏங்க ஆரம்பிச்சா, அப்ப அவர் என்ன செய்யறாரு? வீட்டுல இருக்கிற விஷயத்தை தான் மாத்துறாரு ஒழிய அந்த இயக்கம் அல்லது எல்லாரும் அவர் சொல்றதான் கேட்கறாங்க, நம்ம சொல்றதை கேட்கலன்னா அந்த பொறாமை, இல்லைன்னா அவரை எப்படி கீழே இறக்கலாம், என்ன எப்ப போனாலும் வந்து அவரே வந்து எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலயும் தலையை விட்டுட்டு இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் அமுக்கணுங்க அப்படின்னு ஒரு முடிவு. இது எங்கன்னா ஆபீஸ்லயும் நடக்குது, அதையே ஆசிரமத்திலும் செய்யறாருன்னு வச்சுக்குவோம். அவர் ஒரு வாலண்டியர் ஒரு பார்க்க போறப்ப ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது என்ன எல்லா பொறுப்பும் அவருக்கே கொடுக்குறாங்க, இவர் பொறுப்பு கொடுத்தா வந்து சரிப்பட்டு வராது, இதை வந்து நம்ம பின்புறத்துல இருந்து இதுக்கு ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணா, அப்ப என்ன செய்யறாரு? வெளியில செய்யற ஒரு விஷயத்த ஆசிரமத்திலையும் செய்யறாரு. அவருக்கே தெரியல, இதுக்கு ஒரு பேர்லாம் வச்சுக்குவாரு, அது மனசுதான் அதுக்கு எல்லா காரணமும் சொல்லுங்க. அங்க செய்யும்போது வெளில செய்யும் போது பொறாமையினால செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்குவாரு. ஆசிரமத்துல அதை பொறாமைங்க மாட்டாரு, மாஸ்டருக்கு நான் நல்லா சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால இவங்களெல்லாம் தட்டி விட்டாதான் மாஸ்டர் நினைக்கிற மாதிரி நான் செய்ய முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆரம்பிச்சு. இப்ப இப்படியெல்லாம் நாமே இன்னொரு ஓநாய்க்கும் இங்கே தீனி போட்டுட்டு இருக்கின்றோம். அப்புறம் புலனின்ப நாட்டங்கள், ஆசிரமத்துக்குள்ளார வந்து பயிற்சிக்கு வந்தும் புலனின்ப நாட்டங்கள், அதுக்கு அந்த ஓநாய்க்கு தீனி போடுறாங்கிறத எப்படி சார் சொல்றீங்க? போடுறோம்தான், நமக்கு வந்து கண்ணு காது எல்லாத்துக்கும் வந்து சோறு போடணும் மாஸ்டர். அப்பதான் வந்து நம்ம அதாவது வந்து இப்ப சாப்பாடு சரியில்லை ஆசிரமத்துல என்ன பண்ணுவீங்க? அதாவது வந்து ஒரு காமனா வந்து எல்லாருக்குமான உணவு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து போய் நின்று அதை சரி பண்ண முயற்சி பண்றது வேற விதம். அது உடனே கேன்டீனுக்கு போறோம்ல, எங்க கூட்டம் இருக்கு, டைனிங் ஹால்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு, அதே அளவு கூட்டம் கேன்டீனுக்கு வந்துருது இல்ல. அப்ப அதை புலனின்ப நாட்டம் இல்லாமல் என்ன, வாய்க்கான டேஸ்டுக்காகத்தானே கேன்டீன் போறோம். நான் சொல்றதுல எல்லாம் ஒரு 10% வேற காரணங்கள் இருக்கலாம், அதை விட்டுருங்க. மிச்ச 90% எதுக்கு கேன்டீனுக்கு போறோம்? சாப்பாடு தான் அங்க போடுறாங்க 3 வேளையும். நீங்க 3 வேளையும் அங்க சாப்பிட்டுட்டு கேன்டீன்ல போய் சாப்பிட்டா என்ன செலவாகுமோ அதை டொனேஷனா போட்டுவாங்க, உங்களுக்கு புலனின்ப நாட்டம் இல்லைன்னு ஒத்துக்கிறேன், சாதாரண விஷயம். நாக்கு மாஸ்டர் வந்து பேசாம வந்து சிட்டிங் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா மனசு அப்படியே ஒரு பாதி வந்து மகிழ்ச்சி இல்லாம இருக்கு, காதுக்கு எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஒரு பஜனை வைக்கலையா ஒரு வருத்தம் வந்துருது. உட்கார்ற இடம் ஏசியாக, சேரு நாற்காலி, இதெல்லாம் வந்து புலனின்பம் இல்லாம எல்லாம். ஒரு நாற்காலி வேணும், ஏசி வேணும், ஃபேனுக்கு நேரா உட்காரணும், காத்தோட்டமா இருக்கணும், இதெல்லாம் புலனின்ப நாட்டம் இல்லாம. இதெல்லாம் நமக்கு புலனின்ப நாட்டமா தெரியறது இல்லை. ஒரு சேர் கிடைக்கலன்னா நம்ம மெடிடேஷனோட குவாலிட்டி போயிடுது. கொஞ்சம் புழுக்கமான இடத்துல உட்கார்ந்தா மெடிடேஷனோட குவாலிட்டி போயிடுது. ஏன்? ஆமாங்க, அப்புறம் என்னங்க, ஒரு வேர்த்து கொட்டுது, காத்தே இல்லை, கவனம் அங்க போகுமா இங்க போகுமான்னா, நீங்க சுகமாவே இருந்து பழகிட்டு அங்க போறதுனால உங்களால வேர்த்து கொட்டுறதையும் காத்தோட்டமா இல்லாதையும் ஒத்துக்க முடியல. ஒருவேளை இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் குறைவாக இது இருந்தாலும் இல்லாமலும் பரவாயில்லன்னு அது மேல மனதோட ஈடுபாடு இல்லாமல் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா வீட்லயுமே ஃபேன் போட்டுக்காம உட்கார்ந்து பழகி இருப்பீங்க சில நேரங்கள். அதாவது போட்டிருந்தாலும் போட்டாட்டியும் கவலை இல்லாம இருக்கும். கொஞ்சம் நம்ம நிறைய விஷயங்கள் இதுல நான் பேசலாம், ஆனா பேச பேச கொஞ்சம் அலுப்பா இருக்கும், சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப சொல்ற மாஸ்டரோட மெசேஜை நம்ம ஒரு 100 வருஷம் கழிச்சு படிச்சோம்னா இதெல்லாம் வந்து அப்படியே எனர்ஜெட்டிக்கா எனக்கு போகும். இப்ப நான் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட இது எல்லாமே இன்னொரு ஓனாய்க்கு இப்படியும் தீனி போடுறோம். பெரிய லெவல்ல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் புலனின்ப நாட்டங்கள் அப்படின்னா வந்து ஒரு செக்ஷுவல் டிசைர்,
இல்லைன்னா வந்து ஒரு லாகிரி வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய அந்த போதை வஸ்துக்கள், அது மேல உள்ள நாட்டங்கள், அப்படியெல்லாம் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் கிடையாது. அவ்வளவு போனாலும் அதுதான். சின்ன சின்ன விஷயங்கள் மேல நாட்டத்தோட நான் உட்கார்ந்தாலும் அதுதான். ஸோ புலனின்ப நாட்டங்கள். அடுத்தது நிலையற்றதின் மீதான பற்று. இப்ப இங்க நிலையற்றதின் மீதான பற்று அப்படின்றது எல்லாமே நிலையற்றது தானே. ஈவன் நீங்க வந்து ஆசிரம வளர்ச்சிக்காக அதுல பற்று வைத்து இந்த ஆசிரமத்தை டெவலப் பண்ணும் அப்படின்னு நினைத்தால் கூட அதுவும் கூட நிலையற்றதன் மீதான பற்றுதான். அது நம்முடையது கிடையாது, அது மாஸ்டருடையது. அது அது தொடர்ந்து வந்து அது டெவலப் ஆகுது. அதுல ஒரு பார்ட் என்னால முடிஞ்சதை செய்யறேன். இதுல இங்க இந்த அட்டாச்மெண்ட் வருது. எப்பயுமே இந்த இடத்துல வந்து இது சம்பந்தம் இல்லைனாலும் ஒரு விஷயம், நான் அனுபவிச்ச விஷயம், புரிந்து கொண்ட விஷயம் சொல்றேன். நீங்க மாஸ்டருக்காக வேலை செய்யலாம், ஆசிரமத்தை முன்னேற்றலாம், ஆசிரமத்துடைய வளர்ச்சிக்காக உதவலாம், மிஷன் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் நிலையான ஒன்றின் மீது, சத்திய நிலை மீது பற்றோடு இதை ஒரு சர்வீஸாக செய்யும் பொழுது நீங்க சந்தோஷம் அடைகிறீங்க. நீங்க செய்யற வேலைக்கு சப்போர்ட்டுக்கு 4 பேர் வர்றாங்க. நீங்க செய்யற வேலை மெல்ல மெல்ல வளர்ச்சி அடையுது. அதையே வந்து அதன் மீது அட்டாச்மெண்டோட நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு வருகிறது, உங்கள் வேலையில தடை ஏற்படுகிறது, உங்கள் வேலையை நீங்க செய்யறதுல ஒரு உற்சாகம் உங்களுக்கு கூட்ட ஆரம்பிக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மரம் வைக்கணும். மாஸ்டர் வந்து மரம் வைக்க சொன்னாரு. ஆசிரமத்துல எல்லாரும் மரம் வைப்போம், வளர்ப்போம், நல்லது, போறப்ப தண்ணி ஊத்துவோம், வருதா வரட்டும், வரலையா மாஸ்டர் இது சரி பண்ணணும், நல்லா இருந்தா பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் நடக்கட்டும், நம்ம போறப்ப நம்ம ஏதாவது செய்வோம். இது வந்து அட்டாச்மெண்ட் இல்லாம முடிந்த பொழுதெல்லாம் இத்தனை நாள் தண்ணி ஊத்துல நம்ம ஒரு நாள் ஊத்திட்டா மட்டும் நல்லா வந்துருமா அப்படிலாம் சிந்திக்காம, எல்லாரும் குப்பையா வச்சிருக்காங்க, ஒரு நாளைக்கு மட்டும் கூட்டினா அப்படி எல்லாரும் ஒழுங்கா இருந்தாதான் சரியாகணும்லாம் சிந்திக்காம என் வேலையை மட்டும் செய்யும் பொழுது நான் வித்தவுட் அட்டாச்மெண்ட் செய்யறேன். அப்ப நான் நிலையான ஒன்றின் மீது பற்று வைத்திருக்கிறேன். இந்த நிலையற்ற விஷயங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கு பதிலாக ஆப்போசிட்டா நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் வைக்கணுங்க, இந்த இடத்த நான் சரி பண்ணி காட்டுறேன் பாருங்க, நான் ஒரே வருஷத்துல இதை சோலை ஆக்குறேன்னு இறங்கி நான் காசு போட்டு மத்த 2-3 அபியாசிக்கிட்டு இது காசு வாங்கி அதை சரி பண்றேன்னு இறங்கி செய்யும் பொழுதே வந்து அதுல குறுக்க நாள் வச்ச கண்ணு வராது, மரமாக்காது, மழை வந்து தண்ணி வந்து நின்று போயிடும், இல்ல தண்ணி 10 நாளைக்கு மோட்டர் கெட்டு போய் எல்லாம் செத்து போவோம். உடனே வந்து வெக்ஸ் ஆகி என்னங்க இது ஆசிரமம், ஒருத்தரும் ஒரு அபியாசியும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நானே டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வருது அப்படின்னா நான் அது மீது அட்டாச்மெண்டோட செய்யறேனே ஒழிய அது மேல ஒரு அன்போட நான் செய்யல. அதனால 2 ஓநாயையும் வளர்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து 2 இடத்துலயுமே இருக்கு. உள்ளார இல்லைன்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் வேஷம் போட்டுட்டு லைட்டா இருக்கீங்க, அதனால நம்ம தெரியாம அதே விஷயத்தை மாறு வேஷத்துல இங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்க. இதை ஆசிரமத்துக்குள்ளார சொல்லலாம். வீட்டுக்குள்ளார 2 ஓநாயையும் வளர்க்கறதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவேன். அலுவலகத்துல இதே மாதிரி நமக்குள்ளார இருக்கிற 2 ஓநாய்கள் வளர்றதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, இந்த 2 ஓநாய்களுக்கு நம்ம எப்படி தீனி போடுறோம் அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ நமக்குள் 2 ஓநாய்களும் உள்ளன. நம்ம 2 ஓநாய்களுக்கும் உணவளிக்கிற ஒரு மனிதராக இருக்கிறோம். ஆனால் எந்த ஓநாய் வெற்றி பெறும் என்றால் எதுக்கு நிறைய தீனி போடுறீங்களோ, எந்த ஓநாய் நிறைய தீனி சாப்பிடுதோ அந்த ஓநாய் ஜெயிக்க போகுது. அதான் மாஸ்டர் அழகா அந்த படமா போட்டிருக்கும் பொழுதே 2 படத்துல ஒரு ஓநாய் பாருங்க மேல் நோக்கி பாக்குது, ஒரு ஓநாய் கீழ் நோக்கி பாக்குது. அது சந்தோஷமா இருக்கு, இது வந்து ஒரு குற்ற உணர்வோட இருக்கு. அது ஒளிமயமாக இருக்கிறது, இது இருள் மயமாக இருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னாலே இதை பார்த்தாலே தெரியும். இந்த உயர்நிலை இயல்புகள்ல பொறுமை, கனிவு, உண்மை, ஒழுக்கம், நித்தியமான ஒன்றின் மீதான அன்பு. கீழ்நிலை இயல்புகள்ல உணர்ச்சி வசப்படுறது, ஏங்குறது, வஞ்சகமாக இருக்கிறது, புலனின்பங்களின் மீது நாட்டம் கொள்வது, நிலையற்ற விஷயங்களின் மீது பற்று கொள்வது, இதெல்லாமும் இருக்கு. இப்ப எதுக்கு யார் எப்படி ஃபீட் பண்றோம் அப்படிங்கிறத கீழே கட்டம் போட்டிருக்காரு. உங்களுக்குள்ளார இருக்கிற ஓநாயில அந்த ஒளி மிகுந்த உயர்நிலை இயல்புள்ள ஓநாயை வந்து நீங்க ஃபீட் பண்ணணும்னு நினைச்சா, அதை வளர்க்கணும்னு நினைச்சா, அதுக்கு தீனி போடணும்னு நினைச்சா வழி என்னன்னா தியானம், சுத்திகரிப்பு, நிலையான நினைப்பு, பிரார்த்தனை எல்லாம். உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு
கீழ்நிலை இயல்புள்ள அந்த ஓநாய்க்கு எப்படி நீங்க தீனி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, புலனின்ப நாட்டங்கள் மூலமாக, கற்பனைகள் மூலமாக, எதிர்பார்ப்புகள் மூலமாக. இதெல்லாம் விளக்கணும்னாவே நிறைய விஷயங்கள் வரும். கற்பனையும் எதிர்பார்ப்பும் எப்படி புலனின்ப நாட்டங்களுக்கு காரணமா அமைந்து அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்ம எல்லா விஷயத்திலயும் இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் ஒரு வீடு வாங்கணும், வீடு இப்படி இருக்கணும், என் பையன் இப்படி படிச்சு இப்படி பெரிய ஆள் ஆகணும், என் பொண்ணை இங்க கட்டி கொடுக்கணும், இது மாதிரி வரணும். இந்த மாதிரி கற்பனைகள் தான் முதல் விஷயம். அந்த கற்பனைகளில் இருந்து அதை தொடர்ந்து நம்ம அந்த கற்பனைகளை நிஜமாக்குறதுக்காக நம்ம படுற அந்த பிரயத்தனத்துலதான் நம்ம உலக வாழ்க்கையோட சிக்கல்கள் எல்லாமே வருது. அப்ப என்ன சார் கற்பனையே வேண்டாமா? வேணாம் இல்ல, நல்லா இருக்கட்டும். என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன செய்யணுமோ செய்வோம், நாளைக்கு என்ன செய்யணுமோ செய்வோம். ஒட்டு மொத்தமா அது என்ன விளைவை ஏற்படுத்து அப்படி பாக்குறது வேற விஷயம். ஆனா நம்ம ஒட்டுமொத்தமா ஒரு இமேஜ் பண்ணிட்டு, அதுதான் இன்னைக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்ல, தன்னம்பிக்கை வளர்ப்புல எல்லாம் நீங்க உங்கள் குழந்தையை ஒரு பெரிய உயர் அதிகாரியாக இப்பொழுதே கற்பனை செய்து கொள்ளுங்கள், அவர் அப்படி வருகிறாருன்னு நினைங்க, நீங்க உங்களை இப்படி நினைக்க வைங்கன்னா சொல்லி கொடுத்து நம்மளை பத்தி நாமளே உயர்வா ஒரு ஃப்ரேம் போட வச்சு, இப்ப நான் பிறந்த நான் முதல் நாள்ல இருந்து என்ன மாஸ்டர்னு தான் மாஸ்டர் நினைக்க சொல்றாரு. ஆனா மாஸ்டர்னா உள்ளுக்குள்ளார தன்மையில மாஸ்டர் நினைக்கணும். மாஸ்டர்னா அது மாதிரி மேடையில உட்காந்துட்டு அது மாதிரி ஒரு சத்சங்கம் எல்லாரும் கொடுக்குற மாதிரி நான் கற்பனை பண்ணா என்ன ஆகும்? அப்பதான் அதுக்கு ஏத்த மாதிரியான வேலைகள்லாம் நான் செய்ய ஆரம்பிப்பேன். இதுதானே நடக்கும். இப்படித்தான் எல்லாம் வெளிப்புறமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுது. அப்ப இந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்த கற்பனைகள், எதிர்பார்ப்புகள், நீங்க இது இப்படி இருக்கணும், உலகம் இப்படி இருக்கணும், எல்லாரும் இப்படி இருக்கணும், இந்த சிந்தனைகள் எல்லாமே இந்த கீழ்நிலை ஓநாய்க்கு தீனி போடுது. அது பார்த்துக்கணும். இது என்னங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. புலனின்ப நாட்டங்கள் ஒண்ணு, கற்பனைகள், எதிர்பார்ப்புகள், இவை எல்லாமே நம்முடைய அந்த கீழ்நிலை ஓநாய்களுக்கு தீனி போடுகிறது. அதனாலதான் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற வார்த்தைய சாரிஜி மகராஜ் ஒரு 11வது நியமமாவே கொண்டு வந்தார். எக்ஸ்பெக்ட் நாட், தௌ ஷல் நாட் டிசப்பாயிண்டட். ஸோ இந்த இடத்த நம்ம சிந்தனைக்கு வைத்துக்கொண்டு நமக்குள்ளார இருக்கிற இந்த 2 ஓநாய்களை பத்தி சிந்திப்போம். எப்படி நம்ம 2 ஓநாய்கள்ல எந்த ஓநாய்க்கு தீனி போடுறோம் இன்னைக்கு அப்படிங்கிறதையும் கவனிச்சு பார்ப்போம். முக்கியமா நம்முடைய கற்பனைகள், நம்முடைய புலனின்ப நாட்டங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்படியெல்லாம் நம்மளுடைய கீழ்நிலை சுயத்திற்கு, இந்த ஓநாய்ங்கிறத நம்ம சுயம்னு வச்சுக்கலாம், கீழ்நிலை சுயத்துக்கு எப்படி தீனி போடுதுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த உள்நோக்கி சிந்தித்து புரிந்து கொண்டால் நம்முடைய மனம் இயங்குற விதம், நம்மளே நாமளே ஏமாத்திட்டு இருக்கோம் நல்ல விஷயத்துல, மனம் இயங்குற விதம் தெரியாததுனால அதை புரிந்து கொள்றதுக்கு மாஸ்டர் ஒரு பண்டாரா மெசேஜ் கொடுத்துருக்காரு.